ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்காண்டி ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி நான் சஜஸ்ட் பண்ண போகிறேங்க. இந்த மூவி நான் சொன்னப்பறம் இப்படி ஒரு மூவி வந்திருக்கான்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அண்டர் ரேட்டடான மூவி, பட் ஒரு தரமான மூவி. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு உமன்ஸ் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குன்னா இந்த மூவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவேன். ஸோ அதை என்ன படம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ படம் பேர் என்னன்னா ஷபாஷ் மித்து. இது ஒரு ஹிந்தி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவிங்க, பட் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த படத்தோட கதை என்னன்னா, 10 வயசுல பேட்டை பிடிச்சி கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணி 16 வயசுல இந்தியன் உமன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டீமை டெபியூ பண்ணி 22 வயசுல இந்தியன் உமன் டீமை கேப்டன் பண்ண ஒரு நபர் தான் மித்தாலி ராஜ்மேம். அண்ட் இவங்களோட பயோகிராஃபி பிளஸ் கிரிக்கெட் ஜேர்னியை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு படமா எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை எப்படியா பார்க்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் எனக்கு எதனால வந்துச்சுன்னா, மித்தாலி மேம் அவங்களால தாங்க வந்துச்சு. அதாவது நான் ரீசெண்டாக தாங்க இந்தியன் உமன் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ மித்தாலி மேம் விளாண்டு பார்த்ததில்ல, பட் அவங்க ஃபார்மர் இந்தியன் உமன் கிரிக்கெட் கேப்டன் அண்ட் இந்தியா கடி ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே அவங்க கேப்டன்ஷிப்பில் இந்திய டீம் வந்து 2 தடவை வேர்ல்ட் கப் ஃபைனல் அடிக்க வந்திருக்காங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு அவங்களை பற்றி தெரியுங்க. அண்ட் அதே மாதிரி இந்தியன் உமன் கிரிக்கெட் டிரான்சிஷனுக்கு இவங்க ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு அவங்களை பற்றி தெரிய வரும்போது ஒரு ரெஸ்பெக்ட் தானாகவே கிரியேட் ஆச்சுங்க அவங்க மேலே. அண்ட் இவங்களோட பயோகிராஃபி பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை எப்படியா பார்க்கணும்னு சொல்லி பார்த்து முடிச்சப்பறம் அவங்க மேலே இந்த ரெஸ்பெக்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிரியேட் ஆச்சுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் மித்தாலி மேம் வந்து இந்தியாக்காண்டி விளாண்ட ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தாலுமே அவங்க எந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் மித்தாலி மேம் வந்து இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம் டெவலப்மெண்ட்டுக்காண்டி மித்தாலி மேம் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு சில கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து இந்தியன் உமன்ஸ் டீம் அண்ட் இந்தியன் மென்ஸ் டீம் இந்த 2 டீமும் ஈக்குவலாக ஃபாலோ பண்ணுற ஒரு சில ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 50% இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த ஒரு 50% இல்லாமல் தான் இந்தியன் உமன்ஸ் டீம் இருந்தாங்க. ஸோ அந்த ஈக்குவாலிட்டிக்காண்டி மித்தாலி மேம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி இந்த படத்தோட ஒரு சீக்வன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுங்க. அண்ட் அந்த எமோஷன் எனக்கு ரொம்ப ஈஸியாகவே கன்வே ஆச்சுன்னு சொல்லணும். இந்த படத்தில் மென்ஸ் டீம் அண்ட் உமன்ஸ் டீம் இந்த 2 டீம் வந்து ஏர்போர்ட்டுக்கு வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுங்க. ஒரு உமனாக நீங்கள் அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. அந்தளவுக்கு எமோஷனலாக எடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மித்தாலி மேம் வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு போய் ஒரு போர்ட் மெம்பர் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போர்ஷன் இந்த படத்தில் இருக்குங்க. அந்த போர்ஷன் முடிவது ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் அந்த வேர்ல்ட் கப் போர்ஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. தான் போக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி டாப்ஸி மேம் அவங்க தான் மித்தாலி மேம் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க மித்தாலி மேம் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க தாண்டி மித்தாலி மேமாவே வாழ்ந்திருப்பாங்க சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடி பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட டைரக்டருக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு நபரோட பயோகிராஃபியை எடுத்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி படமாக ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். பட் இந்த படத்தோட டைரக்டர் வந்து அந்த சேலஞ்சை ரொம்ப நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருந்தாருங்க. ஸோ ஓவரால் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இந்த படம் 2 hours கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பயோகிராஃபி மூவி. ஸோ இந்த படம் ரொம்ப மெதுவாக தான் போகும். இந்த படத்தில் ஒரு சில கூஸ் பம்ப் சீன்ஸ்லாம் இருக்குது, பட் இருந்தவே இந்த படம் மெதுவாக தான் போகும். பட் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவிலாம் பார்க்க ரொம்ப பிடிக்குன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.